வெல்கம் டு அறுசுவை அள்ளினி. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, தேங்காய் திருவுனது 3 ஸ்பூன், 2 ஸ்பூன் வெல்லம் இது மாதிரி பவுடராக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு. இது இல்லாமல் 1 பிஞ்ச் சால்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். சக்கரவள்ளி கிழங்குல இது ஒரு வகையானது. இதை நான் குக்கர்ல 4 விசில் வச்சு வேக வச்சிருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க, நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும். தேங்காய் நல்லா வதக்கியாச்சு. இது மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இது நல்லா ஆற வைக்கணும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. வேக வச்சு ரொம்ப நேரம் ஆனதுனால எனக்கு லைட்டா ட்ரை ஆயிடுச்சு. நான் கொஞ்சோண்டு தண்ணி இது மாதிரி தெளிச்சுக்கிறேன். அரிசி மாவும் கோதுமை மாவும் எதுக்காக ஆட் பண்றோம்னா, இந்த மாவு பிரியாம இருக்கிறதுக்காக. அதனால ஃபுல்லா ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சோண்டு கோதுமை மாவும் கொஞ்சோண்டு அரிசி மாவும் மட்டும் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பால் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே உருண்டையா பிடிச்சி வச்சிருக்கதை எடுத்துட்டு இது மாதிரி உள்ளங்கையில வச்சு இது மாதிரி பண்ணுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க தேங்காவும் வெல்லமும் இதுக்குள்ளார வைங்க. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இது மாதிரி நல்லா டைட்டா உருண்டையா பிடிச்சிக்கோங்க. உருட்டாதீங்க, அது பதிலா இப்படி டைட்டா பிடிச்சிக்கோங்க. உருட்டிங்கன்னா உடஞ்சிரும். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில பொரிக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்துறேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்னொன்னா பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை சஜஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.